After this service, we have a session to make you see God and hear God. இந்த ஆராதனை ஒழுங்கு முடிந்த பிறகு ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்திலே தேவனை எப்படி பார்ப்பது என்பதை பற்றிய போதனைகளை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். You can see God through His word. கர்த்தரை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக எப்படி பார்க்கலாம் என்ற போதனை கொடுக்கப்படுகிறது. Because God is the word. ஏனென்றால் தேவன் தான் வார்த்தையாய் இருக்கிறார். When He speaks, you will hear God. அவர் பேசும்போது தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். Jesus has said, "My sheep knows my voice." இயேசு சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறியும். If we are God's sheep, we will hear God's voice. நாம் தேவனுடைய ஆடுகளாய் இருப்போம் என்றால் தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். You will be able to listen. உங்களால் அதை கேட்டு புரிந்து கொள்ள முடியும். You can hear. அதை நீங்கள் கேட்கலாம் உங்கள் காதுகளால். Jesus spoke to the disciples saying, blessed are your eyes and blessed are your ears, because they see and hear what the others were not able to see and hear. ஆண்டவராய் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் காண்கிறபடியினால் உங்களுடைய கண்களும் நீங்கள் கேட்கிறபடியால் உங்களுடைய காதுகளும் பாக்கியம் உள்ளவைகள். ஏனென்றால் அநேகர் காண விரும்பியும் கேட்க விரும்பியும் அவர்களால் கூடாமல் போய்விட்டது. ஆனால் நீங்களோ காண்கிறீர்கள், கேட்கிறீர்கள், ஆகவே அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னார். I believe your eyes and your ears are all blessed by God. நான் நிச்சயமாக நம்புகிறேன், உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். You are having a blessed heart because it understands God. உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான இருதயம் இருக்கிறது. ஏனென்றால் பேசும்போது இந்த வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ளுகிற இருதயமாய் அது இருக்கிறபடியால். An understanding heart is a blessing. ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம், உணர்வுள்ள இருதயம், அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. When God speaks, let it sink in your heart. கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே போய் அங்கே தங்கட்டும். When the word of God comes, it will create faith in you. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது உங்களுக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கும். And according to your faith, your life will be blessed. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். So hearing God is very important. எனவே கர்த்தர் பேசுவதை கேட்பது மிக மிக முக்கியம். To see God is very important. கர்த்தரை பார்ப்பது மிக மிக அவசியம். In general, the world, we know they do not see God. பொதுவாக இந்த உலகத்தை பார்த்தால் உலக மக்கள் தேவனை பார்ப்பது இல்லை. But we as Christians and born again Christians, we should not be continue to say we cannot see God. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிகள், நாம் தொடர்ந்து அதெல்லாம் கடவுளை எல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடாது. We can hear the word of God. நம்மால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். You have a Bible and you can read the word of God. உங்களுக்கு வேதாகமம் இருக்கிறது, அதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கலாம். In the word of God you can see Jesus. இந்த வார்த்தைகளிலே இயேசுவை பார்க்கலாம். And whosoever has seen Jesus have seen the Father. இயேசுவை கண்டவர்கள் பிதாவை கண்டவர்கள். When you have seen the Father, you know how great you are. பாருங்க, பிதாவை நீங்கள் காணும்போது நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு உண்டாகும். Because you are in the image of God. ஏனென்றால் நீங்கள் தேவ சாயலில் அவருடைய ரூபத்தில் இருக்கிறீர்கள். The worldly people are not so. இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி இல்லை. They were created in God's image, but they are living in a different image of the world. பாருங்க, அவர்களும் தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் சாயலும் இந்த உலகத்தின் ரூபமும் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். God created man with a nature of God in him, ஸ்வாவம். பாருங்க, கர்த்தர் மனிதனை உண்டாக்கிய போது தேவன் தன்னுடைய ஸ்வாவம் உள்ளவனாக மனிதனை சிருஷ்டித்தார். When a dove lays eggs, the chick when they come out they become doves only. பாருங்க, ஒரு புறா முட்டையிடும்போது அதிலே இருந்து குஞ்சு வெளியே வரும். அது புறா குஞ்சாகத்தான் இருக்கும். It cannot be a vulture. ஆனா அந்த புறா முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வராது. Likewise, when you are
created in the image of God, you have the nature, the swabam, the nature of God in you. பாருங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஸ்பாவம் உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். You are a spirit. நீங்கள் ஆவியாய் இருக்கிறீர்கள். God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். So with your spiritual eyes you can see the spirit of God. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை வைத்து தேவனுடைய ஆவியை உங்களால் காண முடியும். You can hear the voice of God. உங்களால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். I know many of you have heard God speaking to you in some important situations. உங்களிலே இங்கே இருக்கிற அநேகர் தேவையான நேரத்திலே, முக்கியமான காலகட்டத்திலே தேவன் உங்களோடு பேசிய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். I have heard many of you say, God has spoken to me today. கர்த்தர் என்னோடு இன்றைக்கு பேசினார் என்று சொன்ன அநேகர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். So you can hear God. அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். You can see God. அவரை காண முடியும். Not with this natural eyes, இந்த புறக்கண்களை வைத்து அல்ல, but the spiritual eyes. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கண்களை வைத்து உங்களால் இதை செய்ய முடியும். You have a spirit inside you. உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. The spirit man is the real man. அந்த ஆவிக்குரிய மனிதன் தான் உண்மையான மனிதன். And the nature of the spirit is expressed and manifested in the body. அந்த உள்ளே இருக்கிற ஆவி எப்படி இருக்கிறதோ அதுதான் வெளியே பிரதிபலித்து வெளி தோற்றத்திலே காணப்படும். The spirit of man sees the natural world through this natural eyes. இந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தாலும் அவன் இந்த உலகத்தை இந்த புறக்கண்களை வைத்து, மாம்ச கண்களை வைத்து தான் பார்க்கிறான். The spirit has a ear, and that ear, spiritual ear, hears the worldly noise, the earthly noise through these ears. அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காதுகள் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய காதுகளும் இந்த புறக்காதுகள் மூலமாகத்தான் உலக சத்தத்தை கேட்டு உள்ளே வாங்குகிறது. The spirit of man has a ability to taste the food. இந்த ஆவிக்குரிய மனிதன் உள்ளே இருக்கிறானே, அவனுக்கு இந்த உணவை உண்டு அதன் ருசியை ரசிக்கக்கூடிய திராணி இருக்கிறது. And the tongue helps for that. அதற்கு உதவியாக நாக்கு இருக்கிறது. At the same time you can smell a pleasant smell as well as a dirty smell. அதே போல நமக்கு மூக்கு இருக்கிறது, நாசி. அந்த நாசியால் நல்ல இனிமையான மணத்தை அனுபவிக்க முடியும். அதே போல மிகவும் மோசமான ஸ்மெல்லையும் அதால் அனுபவிக்க முடியும். When you go to particularly some villages, even at a distance of 100 meters, you can smell கோழி குழம்பு. சில வீடுகள் கிராமங்கள்ல போறப்ப நல்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கிராமத்துல நுழையறதுக்கு 100 அடிக்கு முன்னாலேயே அந்த கிராமத்து கோழி குழம்புடைய வாசம் அடிக்கும். But definitely not in the cities. ஆனா நிச்சயமா இந்த மனங்கள் எல்லாம் இது பட்டணங்களிலே நம்மால் உணர முடியாது. I don't know how these people spoil that food. எப்படிதான் பட்டணத்துக்காரர்கள் உணவு சமைக்கிறார்களே அந்த உணவு ருசியை எப்படிதான் மாற்றினார்களோ புரியவில்லை. I have an inkling. எனக்கு தோணுது, because of the sin in the worldly people, they are even not able to taste and smell the food that is a pleasant, blessed food for them. பாருங்க, உலகத்திலே இருக்க ஜனங்களுடைய பாவம் பெருகி போனபடியினால் உணவிலே இருக்கக்கூடிய மனத்தையும் ருசியையும் கூட சரியாக அவர்களால் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. We have gone to many marriages where God has blessed, and some of the marriages where God has not blessed. நாங்கள் அநேக திருமணங்களுக்கு கூட போயிருக்கிறோம். சில திருமணங்களிலே கர்த்தர் வந்து அந்த திருமணத்தை ஆசீர்வதித்ததை எங்களால் உணர முடிந்திருக்கிறது. சில திருமணங்களிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததையும் உணர முடிந்திருக்கிறது. As children of God, we know God is there, that and all we are able to understand. But especially when you go and sit to eat that which is given there in the marriage ceremony, that food will be very tasty. All the items will be very tasty when God has blessed it. பாருங்க, திருமணங்களுக்கு போகிறோம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், திருமணத்தை நன்றாக பார்த்து ரசிக்கிறோம். சாப்பிட உட்காரும் போது அங்கே பரிமாறப்படுகிற உணவுகளை பார்த்தால் வைக்கிற ஒவ்வொரு ஐட்டமும்
ரொம்ப சூப்பரா ருசியா இருக்கும். We used to talk to ourselves. நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள பேசிக்குவோம். See how God has blessed this marriage and he has blessed this food also. பாரு, கடவுள் எப்படி இந்த திருமணத்தை ஆசீர்வதித்தார், அங்க இருக்கிற உணவையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாங்களாக பேசிக்கொள்வோம். And there will be adequate quantum of food required for that marriage there. அது மட்டுமல்ல, திருமணம் முடியும் வரை எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் தேவையான அளவு உணவு பண்டம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். This Jesus has gone to the marriage ceremony first in a house and he has blessed that marriage. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்தை செய்த காலத்திலே முதலாவது செய்த அவருடைய அற்புதம் எங்கே என்றால் ஒரு திருமண வீட்டிலே செய்தார். அங்கே குறைவை அவர் நிறைவாக்கினார். The shortage of wine was taken care of by Jesus. அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது அதை நிறைவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. What kind of wine he provided with? அவர் எந்த விதமான திராட்சரசத்தை என்று பரிமாறினார் தெரியுமா? First quality. அதாவது உள்ளதிலேயே பெஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமான திராட்சரசத்தை அவர் அங்கே உற்பத்தி பண்ணினார். When God blesses you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது you will also raise to the first quality rate. நீங்களும் அதே போல முதல் தரமானவர்களாக வாழ்க்கையிலே உயருவீர்கள். You have ample opportunities to be blessed every day. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். So every day take some time to listen to God. எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிப்பதற்கு நீங்கள் நேரம் செலவு பண்ண வேண்டும். Okay, now let us go to the message for this day. இப்போது இன்றைக்குரிய செய்திக்கு போகலாம். Please turn to Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11:6. But without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். God is a faith God. தேவன் விசுவாசத்தின் தேவன். He does everything by his faith. தேவன் செய்கின்ற எல்லா காரியத்தையும் அவருடைய விசுவாசத்தினால் தான் செய்கிறார். He has a faith in himself. அவர் தன்னைத்தான் விசுவாசிக்கிறார். He speaks that faith through his mouth. அவர் தனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை தன்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக வெளியே கொண்டு வருகிறார். Then he does something with his hands. அதற்கு பிறகு தன்னுடைய கைகளையும் உபயோகப்படுத்தி சில வேலைகளை அவர் செய்கிறார். If you read the first two verse in this chapter, இந்த 11ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2-3 verse we will read. 2-3 வசனங்கள். Now faith is the substance of things hoped for and the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. For by it the elders obtained a good testimony. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். Listen to the third verse. 3வது வசனத்தை கவனியுங்கள். By faith we understand that the worlds were framed by the word of God, so that the things which are seen were not made of things which are visible. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். The visible or invisible, these things we will consider at a later day. அன்பானவர்களே, காண்கிறவைகள் காணப்படாதவைகள் என்பதை பற்றி பிறகு ஒரு நாள் படிக்கலாம். But I would like to bring to your notice that God created these worlds by his faith. ஆனால் தேவன் இந்த உலகத்தை தன்னுடைய விசுவாசத்தினாலே உண்டாக்கினார் என்பதை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். The whole of the universe, நீங்கள் காண்கிற இந்த அண்டம் இருக்கிறதே, this earth, இந்த பூமி, the satellite moon and all, அங்கே மேலே பார்க்கிற நட்சத்திர கூட்டங்கள், சூரிய சந்திரன் போன்றவை, and the planets in the solar system, அங்கே இருக்கிற அந்த சோலார் சிஸ்டத்துல
அதாவது சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா மற்ற பிளானட்ஸ் எல்லாம் கிரகங்கள், and the sun which is an average star, இந்த சூரியன் என்பது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆவரேஜ் சைஸ்ல சராசரி அளவிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். and so many suns form the galaxy. ஆனால் நம்முடைய கண்களால் காண முடியாத குட்டி குட்டி அநேக சூரியன்கள் மேலே வானம் முழுவதிலும் இருக்கிறது. And have you watched this scene, the galaxy, our Milky Way galaxy? One spring-like action thing you can see in the sky during the night. பாருங்க, நாம் பூமியிலிருந்து காணக்கூடிய பால்வெளி மண்டலம் என்று சொல்லுகிற இந்த சூரிய குடும்பங்களை சேர்ந்த அநேக காரியங்கள் பார்க்க போனால் ஒவ்வொரு நாளும் அப்படி குதித்து எழும்பி அது அங்கே வந்து நிற்கிறது. You see a patch of lighted area from north to south. அங்கே வடபுறத்திலிருந்து தென்புறம் வரைக்கும் ஒரு பெரிய பிரகாசமான ஒளி போல ஒளி அங்கே தோன்றி பிரகாசிப்பதை நீங்கள் காண முடியும். So this is only part of the Milky Way galaxy. நாம் காண்கிறது இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு சின்ன பகுதியை தான் நாம் பார்க்கிறோம். After many light year distance, they say there is one more galaxy, the Andromeda. பல கோடி வருடங்கள் நீங்கள் பிரயாணம் பண்ணி இந்த ஒளி போகிறதே அவ்வளவு தூரம் போனால் இதே போல இன்னொரு பால்வெளி மண்டலம் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Bigger than our own Milky Way galaxy. நம்முடைய பால்வெளி மண்டலத்தை விட மிகவும் பெரியது என்று சொல்லுகிறார்கள். Like this millions and millions of galaxies in this universe. அன்பானவர்களே, இந்த அண்டத்துல இது போல கோடிக்கணக்கான மண்டலங்கள், பால்வெளி மண்டலங்கள் இருக்கிறது. And Bible says God created all of them by his faith. வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய விசுவாசத்தினாலே இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். And by faith he spoke out. அவர் தன்னுடைய விசுவாசத்தினாலே தன் வாயை திறந்து பேசினார். And those things came into existence. அவைகள் எல்லாம் உண்டாயின. God said, let there be light. ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாகடவது. Light came. உடனே வெளிச்சம் வந்தது. He said, let there be a firmament. அவர் சொன்னார், ஆகாய விரிவு உண்டாகட்டும். It came. அது வந்தது. Likewise, everything was created by his word. அதே போல ஒவ்வொரு காரியமும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் கர்த்தர் தனது வாயை திறந்து பேசினார், அது உண்டாயிற்று. By his faith-filled words he spoke and created them. அன்பானவர்களே, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை வாயை திறந்து தேவன் பேசினார், அவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே உண்டானது. Likewise, you in the image of God, with the nature of God, you have to create your world by faith-filled words. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே உங்கள் வாயை திறந்து ஒவ்வொன்றை பற்றியும் பேசி உங்கள் உலகத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும். You have to speak faith-filled words, not empty words. விசுவாசம் விரைந்த வார்த்தைகளை பேச வேண்டும், ஒண்ணுமில்லாத வெறும் வார்த்தையை பேசக்கூடாது. You have to say, let there be peace in your house. நீங்க சொல்லணும் உங்க வாயை திறந்து, என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். Let there be joy in my home. என்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும். Let there be a good opportunity to get a job. என்னுடைய குடும்பத்திலே இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். Let there be opportunity to find a good bride and bridegroom. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல பெண் உண்டாகட்டும் என்று பேச வேண்டும். The God ordained the bride or the bridegroom come, you have to say. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நல்ல மாப்பிள்ளை பெண் வந்து சேர் என்று பேச வேண்டும். But what these church people do, you know? ஆனா பொதுவாக இந்த சபை மக்கள் என்ன செய்கிறார்கள் They தெரியுமா? look for here and there and that man, this family, they have done like that. I also want like that. பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, தேவனை பார்க்கறது இல்ல, இங்க பாக்குறாங்க, அங்க பாக்குறாங்க, அந்த குடும்பத்தை பாக்குறாங்க, இந்த குடும்பத்தை பாக்குறாங்க, அவங்களுக்கு அப்படி செஞ்சாரு, இவங்களுக்கு அப்படி செஞ்சாரு, இப்படிதான் பேசுறாங்க. But if you look to God, ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் he will show you what you want to see. அவர் உங்களுக்கு நீங்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை காட்டுவார். The worldly people only will not be able to see what blessings God has in store for them that love him. தேவனை அறியாத உலக மக்கள் தான் தேவன் தனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியாமல் திண்டாடுவார்கள். But it is not so for us. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை.
The Bible says by the Holy Spirit, God has revealed all those blessings to us. வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஆவியினாலே இது எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. Can we take the Bible and read 1 Corinthians chapter 2 verse 9 and 10? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 9-10 வசனத்தை வாசிக்கலாம். If I keep on saying, then you may forget. நான் சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணில் காட்டலனாக்க நீங்க மறந்துடுவீங்க. So 1 Corinthians chapter 2 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் verse 9 and 10. 9-10 வசனங்களை வாசிக்கலாம். But as it is written, eye has not seen, nor ear heard, nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But God has revealed them to us through the Holy Spirit. ஆனால் நமக்கோ, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். But God has revealed them to us through his Spirit. அன்பானவர்களே, நமக்கு தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். For you, God has revealed the blessings that he has kept for you through the Holy Spirit. அன்பானவர்களே, இங்கே இருக்கிற உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவருடைய ஆவியை கொண்டுதான் வெளிப்படுத்துகிறார். The world does not see. இந்த உலகம் அவரை காண முடியாது. The world does not hear. இந்த உலகத்தால் அந்த சத்தத்தை கேட்க முடியாது. The world is not able to recognize the blessings that God has kept for those who love him. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை உலக மக்களால் புரிந்து உணர முடியாது. But God has revealed them to you. ஆனால் தேவனோ அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Revealed what? எதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார்? Revealed what? அவர் எதை வெளிப்படுத்தினார்? The great blessings that he has kept in store for them that seek God. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிறார். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? It says that அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. you can see. நீங்கள் பார்க்கலாம். Because it is revealed. ஏனென்றால் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. You can hear. நீங்கள் கேட்கலாம். Because God has spoken. ஏனென்றால் தேவன் அப்படி பேசி இருக்கிறார். God speaks to the world also. கர்த்தர் உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கிட்டையும் பேசதான் செய்யறாரு. But what does he speak there to the world? ஆனால் அவர்களுக்கு என்ன பேசுகிறார் தெரியுமா? Come to me. என்னிடத்திலே வா. Get saved. ரட்சிக்கப்படு. Come away from the sin and Satan. நீ பாவத்தை விட்டும் பிசாசை விட்டும் வெளியே வா. If you go right according to you are now, then you will go to hell. நீ தொடர்ந்து உன்னுடைய சுய விருப்பத்தின்படி போனால் நீ நரகத்திலே போய் முடிவடைந்து விடுவாய். But come here. ஆனால் என்னிடத்தில் வா. The Bible says God the Father is drawing the world to himself and bring the people to Jesus. வசனம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் எல்லோரையும் இழுத்து கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். But not all the people are coming. ஆனால் அவர் எல்லாரையும் அழைத்தாலும் எல்லோரும் வருவது இல்லை. Only a few, like you and me. ஏதோ உங்களையும் என்னையும் போல ஒரு சிலர் தான் வந்திருக்கிறோம். We have been drawn by the Father. நாம் பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட்டோம். And this Father God led us to Jesus Christ who has atoned for our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ பரிகாரம் செய்தவர் இருக்கிறார். அவரிடத்திலே கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் நம்மை இழுத்து சேர்த்து விடுகிறார். When we accepted Jesus, we have become the child of God in the family of God. பாருங்கள், நாம் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவனுடைய வீட்டிலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் அனுமதிக்கப்படுகிறோம். And God's children in the God's family, they are not blind or deaf. பாருங்கள், தேவனுடைய குடும்பத்தில் இருக்க தேவ பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியாம இருக்காது, காது கேட்காம இருக்காது. We are able to see God. நம்மால் தேவனை காண முடியும். Every day in the morning. ஒவ்வொரு நாள் காலையிலும். I have told you already. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். You may hear something from God. கர்த்தர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கேட்பீங்க. Sometimes you may be humming a song, a particular line. ஒருவேளை சில நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு பாட்டுல ஒரு வரி
நீங்க உங்களை அறியாம நீங்க பாடிக்கிட்டு இருப்பீங்க. And the word in that line is the word that God speaks to you that day. அந்த நாளைக்குரிய வார்த்தையாக அந்த வார்த்தை அமையும் இருக்கும். கர்த்தர் அதன் மூலம் உங்களோடு பேசுவார். So have a sensitive heart. எனவே அன்பானவர்களே, நல்ல உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு உண்டாகட்டும். Okay, let us go to this Hebrews chapters 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை மீண்டுமாக பார்க்கலாம். And but without faith it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith. விசுவாசம் இல்லாமல். Faith about what? எதை பற்றிய விசுவாசம்? That Jesus is the Son of God and the Savior, and the Father is our Father. பிதாவாகிய தேவன், பிதா கடவுள், அவருடைய குமாரனாகிய இயேசு இரட்சகர், இதை பற்றிய உணர்வு. This we have to believe. இதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். Number 1. முதல் காரியம். Number 2. இரண்டாவது காரியம். It is written here. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And he is a rewarder of those who diligently seek him. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். He says we must believe. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இதை நீ கட்டாயமாக விசுவாசிக்க வேண்டும். Without this belief, without this faith, we cannot please God. இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்றால் தேவனை உங்களால் பிரியப்படுத்தவே முடியாது. That's why you cannot make him happy. அவரை உங்களால் சந்தோஷப்படுத்தவே முடியாது. He will be sorrowful about you. உங்களை குறித்து அவர் மிகவும் துக்கப்படுவார். Why he is sorrowful? ஏன் அவர் துக்கப்படுவார் தெரியுமா? If you have faith, நீ உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் you will see and hear the blessings that God has kept for you. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கேட்பீர்கள், உங்கள் கண்களால் காண்பீர்கள். When you see, you will go and appropriate it and take it for yourself. அப்படி நீங்கள் கண்டு கேட்டு இருக்கும்போது போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். So that's why if we do not have that faith, we cannot see. அதனால தான் நான் சொல்றேன், நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் நம்மால் காண முடியாது. How can we believe that which is not seen? நம்மளால காண முடியாததை எப்படிங்க உங்களால விசுவாசிக்க முடியும்? About faith it is written, you have to believe that which is not seen. பாருங்க, பைபிள்ல விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, கண்களால் காண முடியாதவற்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Yeah, how to? அது எப்படி? God is not seen. தேவன் கடவுளை பார்க்க முடியுமா? அவர் பார்க்க முடியல. But sure he is there. ஆனா அவர் இருக்காரே. We know in our heart that he is there. நம்முடைய இருதயத்துல நமக்கு நல்லா தெரியும் அவர் இருக்கிறது. That's what we say, faith in God. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் என்று. Now we have to have another faith on something else. இன்னொரு காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். That he is a rewarder of them that seek him. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்று, பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். Let us turn to one verse in Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை பார்க்கலாம். Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரம். Verse 28. 28. And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். If you love God, நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால், and you live in love with God, அவர் மேலே அன்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். many things are happening in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்கிறது. Some of the things are immediately seen good. சில காரியங்கள் உடனடியாக பார்த்தவுடன் நல்லது போல தோன்றும். But sometimes many of the things are not appearing to be good. ஆனால் அநேக காரியங்கள் அது நல்லது போல நம்முடைய கண்களுக்கு உடனடியாக தெரிவது இல்லை. That's why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, all things work together for good
to those who love God. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். All things for your good. எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்கும். If you live a life of love with God, love for God, all things, not many small things only, or little things only. பாருங்க, ஏதோ எல்லா காரியங்களும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. சின்ன சின்ன காரியங்கள், கண்ணுக்கு புலப்படுகிற சின்ன சின்ன காரியங்கள் மட்டுமல்ல, எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக all things will work together for good for them they love God. அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. When some of you accepted Jesus in your family, உங்களுடைய குடும்பத்திலே இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது they might have thrown you out of the family. உங்களை குடும்பத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டுருக்கலாம். You find it is very difficult. அப்ப வாழ்க்கை வாழ்றது மிக மிக கடினமாக இருக்கிறது. Very difficult to get food. சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. Where to sleep? எங்க போய் தூங்குறது, தூங்க இடம்? It is a very sorrowful situation. அது ரொம்ப துக்ககரமான நேரம். But if you see whatever happens later, ஆனால் பிற்காலத்திலே நடக்கிற காரியங்களை நீங்கள் கவனித்தால் you will find that God has separated you from the world and sanctified you for himself. கர்த்தர் எவ்வளவு அற்புத விதமாய் உங்களை பிரித்து எடுத்தார், உங்களை வெளியே கொண்டு வந்தார், உங்களை எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி பரிசுத்தப்படுத்தி அற்புதமாய் நடத்துகிறார் என்பது உங்களுக்கு புரியும். And you get every blessing from the heaven, not from the world. எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது, உலகத்தில் இருந்து அல்ல. This is the real blessing. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். When God called Abraham also, he called him to come out of his land, from every one of his family people. Come away, come here to the land I show you. பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்த போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமே, உண்டே குடும்பத்தை, உண்டே ஊரை, உண்டே சொந்த ஜனங்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு போகும்படியாக வெளியே வா என்று சொல்லி அழைத்தார். The wonderful thing is he believed God. பாருங்க, அதுல மிகவும் அற்புதமான காரியம் என்னவென்றால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். That's all. அதுதான், He believed God. அவ்வளவுதாங்க நடந்தது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். It was counted for righteousness for Abraham. அது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் அதை ஆபிரகாமுக்கு நன்மையாக, நீதியாக எண்ணினார். It was counted as righteousness for Abraham. அதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். By that he got saved. அதன் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டான். You and I also, we believed God. நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசித்தோம். That Jesus paid a price for you to save you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக ஒரு கிரயம் கொடுத்தார் என்பதை நாம் விசுவாசித்தோம். We believed. அதை நம்பினோம். And that faith has brought righteousness for us in our life. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு நீதியை கொடுக்கிறது. This faith is counted as righteousness for ourselves. இந்த விசுவாசம் நமக்கு நீதியாக தேவன் எண்ணுகிறார். As it was counted for Abraham, here also your faith is counted as righteousness for you and me. எப்படி ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசத்தை நீதி என்று தேவன் எண்ணினாரோ, அதே போல உங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு நீதியாக தேவன் எண்ணுகிறார். You can believe God's word when only you hear and see him. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை காணும் போதுதான் உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும். I tell you, Abraham heard what God spoke. பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் பேசினதை தன்னுடைய காதுகளால் கேட்டான். And he also recognized the person who is talking is the God of all the worlds, the Most High. அது மட்டுமல்ல, தன்னிடத்தை பேசுகிறவர் இன்னார் என்பதை அறிந்தான். அவர் சர்வ வல்லமையுள்ள, சர்வத்துக்கும் ஆண்டவராகிய மகா பெரிய தேவன் என்பதை உணர்ந்தான். By his spiritual eyes he had seen God. பாருங்கள், தன்னுடைய ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் தேவாதி தேவனை காண
முடிந்தது. By his spiritual ears he heard what God was talking to him. அவன் தன்னுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து தேவன் தன்னிடத்திலே என்ன பேசினார் என்பதை கேட்டான். And he did according to what God said. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் நடந்து கொண்டான். He asked him, live in the land of Israel. கர்த்தர் சொன்னாரு, நீ இஸ்ரவேல் தேசத்திற்கு போ என்று. அவன் கீழ்ப்படிந்தான். And he said, this land will be given to your descendants as an inheritance. கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், நீ காண்கிற இந்த தேசத்தை உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் நான் இதை சொந்த தேசமாக கொடுப்பேன் என்று சொன்னார். He heard that. அதை ஆபிரகாம் தன் காதுகளால் கேட்டான். He heard that. அவன் அதை கேட்டான். He heard that. அவன் அதை கேட்டான். He believed it. அதை விசுவாசித்தான். You also have to hear what God says. கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்களும் உங்கள் காதுகளால் கேட்க வேண்டும். Maybe I am telling a message. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கலாம். It looks like a Bible study. அது ஒருவேளை என்னது வேத போதனை போல் இருக்கிறதே என்று யோசிக்கலாம். But God is speaking to you. ஆனால் அதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. Have a sensitive heart. உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு உண்டாகட்டும். God will reveal things in you. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். The worldly people are living their life seeing the natural worldly things. இந்த உலக ஜனங்கள் உலகத்திலே கண்களால் காண்கிறவைகளை மட்டும் நம்பி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But as we the spiritual children of God, we have to see what is going on in the spirit world. ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாமோ ஆவி மண்டலத்திலே என்ன நடக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து அறிந்திருக்க வேண்டும். This is what God says here. You have to believe. You have to have faith. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். If you have faith, you will receive the blessings. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் கட்டாயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். If you don't have faith, you cannot please God because you will not receive blessings. அன்பானவர்களே, உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். Today I have started something very important. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். I am putting a foundation for the structure to be built later. அன்பானவர்களே, பின்னாலே நீங்கள் கட்டி எழுப்ப போகிற ஒரு பெரிய அருமையான ஒரு காரியத்திற்கு அடித்தளத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறேன். So this is where you have to believe God. இதற்கு அடிப்படை என்னவென்றால் உங்களுடைய விசுவாசம். God says if you want to believe, you believe. If you don't want to believe, you don't want to believe. Don't believe. Like that he doesn't say. கடவுள் வந்து உனக்கு விசுவாசிக்க முடிஞ்சனா விசுவாசி, விசுவாசிக்க முடியலனா விட்டுரு, அப்படி அவர் பேசல. Here it is a command. இந்த நீ விசுவாசிக்க வேண்டும் என்பது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கட்டளை. A command that you must have faith in God. தேவன் மேலே நீ விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் உனக்கு கொடுக்கிற கட்டளை. The rewarder of them that seek God. அவர்தான் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். Reward is different from blessings. அன்பானவர்களே, பலன் என்பதற்கும் ஆசீர்வாதம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. As much as you seek God, that much the reward will be there. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை தேடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். You can seek God as much as you have faith in him only. உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை தேடுவீர்கள். So we have to believe. எனவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Believe what? எதை விசுவாசிப்பது? Whatever the promises he has written in this Bible for you. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் விசுவாசிக்க The வேண்டும். promises. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். It is given to you for everyone. அது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. The whole world has been given a blessing to come and get saved. இந்த உலகம் முழுவதற்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், வாங்க வந்து ரட்சிக்கப்படுங்க என்று. But the world rejected that. ஆனால் உலகம் அவரை வெறுத்துவிட்டது. You and I have come. ஆனால் நீங்களும் நானும் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். We received what he gave. அவர் எதை கொடுத்தாரோ அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Now he gives you more. இப்போது இன்னும் அதிகமாய் வேறு எதையோ நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். That you will be blessed in all walks of your life, all through your life. அதாவது அவர் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீ உயிரோடு இருக்கிற சகல நாளிலும் நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். What is the last verse in 23 last verse? சங்கீதம் 23 அதுல கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது?
Okay, now will you believe that? இதுல எழுதியிருக்க இந்த வார்த்தை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிறீங்களா? Amen. Surely goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள எல்லா நாளும் என்னை பின்தொடரும். But most of the times we speak contrary to these words. ஆனா பாருங்க, அநேக நேரத்திலே இதற்கு விரோதமாக நாம் நம் வாயை திறந்து பேசி விடுகிறோம். Those words bring the evil and curse in our family. அப்படி நாம் தவறாக பேசுகிற வார்த்தைகள் குடும்பத்திற்கு சாபத்தையும் மோசமான விளைவுகளையும் குடும்பத்திலே ஏற்படுத்தி விடுகிறது. You are a child of God. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். And foolishly you speak the ungodly things. சில நேரத்துல முட்டாள்தனமாக நீங்கள் தேவனற்ற விதத்திலே பேசி விடுகிறீர்கள். And bring curse in the family. அதன் மூலமாக குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்து God விடுகிறீர்கள். is watching. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. Very sorrowful. அவருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். You are not able to please God. அவரை உங்களால சந்தோஷப்படுத்த முடியாது. Here he says, surely goodness and mercy shall follow me all the days of my life. இங்க அவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. And I will dwell in the house of the Lord forever. நான் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலமும் நீடித்து இருப்பேன். நீடித்த நாட்கள். நீடித்த நாட்கள். It say in Tamil it says நீடித்த நாட்களால். பாருங்க, தமிழ்ல நீடித்த நாட்களாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But the real word to be there is forever. ஆனாக்க உண்மையா சரியான மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் சதா காலமும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும். She translated it right in the beginning. பாருங்க, அதை சரியாக அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். Let us believe. அன்பானவர்களே, நம்ம விசுவாசிக்கணும்பா. He wants us to believe him, and as a rewarder of them that seek him diligently. பாருங்க, கர்த்தர் உண்டு என்றும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு சதா காலமும் பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். He is a rewarder. அவர் பலன் கொடுப்பவர். Seek him. அவரை நோக்கி பாருங்கள். And as we were saying that it all things work together for good who love God. அவரை நேசிக்கிறவர்கள் சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் நடக்கும். I believe you love God. அன்பானவர்களே, நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? All things will work together for your good in your life. பாருங்கள், சகல காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மை பயப்பதாக நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். You can believe God. நீங்கள் கர்த்தரை நம்பலாம். His word is there. அவருடைய வார்த்தை இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are the promises. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். He has promised the blessings for you in every walk of your life. பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். He is good for your body. அவர் உங்கள் சரீரத்திற்கு நல்லவர். He is good for your spirit. அவர் உங்கள் ஆவிக்கு நல்லவர். He is good for your soul. அவர் உங்கள் ஆத்மாவுக்கு நல்லவர். He is good for your health. அவர் உங்கள் சுகத்திற்கு நல்லவர். He is good for your mental health. அவர் உங்களுடைய மன சுகத்திற்கு, மனநிலைக்கு நல்லவர். He is good for your family. அவர் உங்கள் குடும்பத்திற்கு நல்லவர். He is good for your husband or wife. அவர் உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவனுக்கோ நல்லவர். He is good for your children. அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவர். He says he will bless every work that you do with your hands. அவர் சொல்லி இருக்கிறார், நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று. He says he will bring good rewards, blessings by earning great amount of money. அவர் சொல்லி இருக்கிறார், சகல ஐஸ்வரியத்தையும் சம்பாதிக்கிறதுக்காக உனக்கு பலனை கொடுப்பேன் என்று. And every work is blessed. ஒவ்வொரு வேலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். is good for your eyes. அவர் உங்கள் கண்களுக்கு நல்லவர். Is good for your ears. அவர் உங்கள் காதுகளுக்கு நல்லவர். He is good for your throat. அவர் உங்கள் தொண்டைக்கு நல்லவர். He is good for your chest. அவர் உங்களுடைய மார்புக்கு நல்லவர். He is good for your heart. அவர் உங்கள் இருதயத்திற்கு நல்லவர். He is good for your lungs. அவர் உங்கள் நுரையீரல்களுக்கு நல்லவர். He is good for your liver. அவர் உங்களுடைய ஈரலுக்கு நல்லவர். He is good for your stomach. அவர் உங்களுடைய இரைப்பைக்கு நல்லவர். He is good for your intestine. அவர் உங்களுடைய குடல்களுக்கு நல்லவர். He is good for your brain. அவர் உங்களுடைய மூளைக்கு நல்லவர். He is good for your head.
head. அவர் உங்கள் தலைக்கு நல்லவர். He is good for your body. அவர் உங்கள் சரீரத்திற்கு நல்லவர். He is good for your hands and legs. அவர் உங்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் நல்லவர். He is good for your family. அவர் உங்கள் குடும்பத்திற்கு நல்லவர். He brings peace and joy there. அவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார். Because Jesus himself is coming. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவே வருகிறார். Jesus himself is called the blessing. இயேசுதான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண். அவரே உங்கள் வீட்டுக்கு All the வருகிறார். blessings are there for you. அவர் வரும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் அவரோடு சேர்ந்து உங்களுக்கு வரும். And you can say, God will bless me all the days of my life. நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், என் ஜீவனுள்ள எல்லா நாளும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று. Come on, say it again. எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள எல்லா நாளும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். In everything. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். Say, I believe. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். But the word of God only says he is blessing you. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. But the environment, the situation around you, see, everything is contrary to what God says in the ஆனால் Bible. கர்த்தர் ஒன்றை சொல்லி இருக்கும்போது உங்கள் சூழ்நிலை பார்த்தால் எல்லாமே அதற்கு விகற்பமாக இருப்பது போல தோன்றலாம். The situation is very bad. சூழ்நிலை நிச்சயமாக மோசமாகத்தான் இருக்கிறது. The doctor said you can live only for 2 years. டாக்டர் சொல்லியிருக்கலாம் இன்னும் 2 வருஷம் தான் இருப்பேன்னு. And you have grown old. உனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். Those things we hear on and off. இந்த மாதிரி செய்திகளை அடிக்கடி அப்பப்ப கேள்விப்படுறோம். But the Bible says he is the healing. God himself is the healer. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அவரே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறது. He says he will bless your food. அவர் சொல்றாரு உன்னுடைய அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். He will bless your water. அவர் நீ குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். And he says he will keep you healthy and keep you long. அவர் சொல்றாரு உன்னை நீடித்த நாட்களாய் ஆயுசு முழுவதும் நான் காப்பேன் என்று. And he has said your youth will return. அவர் சொல்றாரு உன்னுடைய வாலிபம் உனக்கு திரும்ப வரும். When we see I am very weak, what can I do? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ நான் ரொம்ப பலவீனப்பட்டவன், என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லலாம். But what does the word of God say? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? He says your youth will return. அது சொல்லுகிறது உனக்கு உன்னுடைய வாலிபம் திரும்பும் என்று. We have some examples in Abraham, Sarah, and these two people, Elizabeth and Zachariah. பாருங்க, வாலிபம் திரும்பியது என்பதற்கு சில உதாரணங்கள் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம், சாராள், சகரியா, எலிசபெத், இவர்களுக்கெல்லாம் வாலிப வயது திரும்பியது. You don't have to die in 70s and 80s. அன்பானவர்களே, 70 வயசுலயும் 80 வயசுலயும் நீங்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லை. Even after the Noah's flood, there had been people living for long, not 120 only. பாருங்க, நோவா காலத்துல வெள்ளத்துக்கு பின்பு வாழ்ந்தவர்கள் கூட எல்லாரும் 120ல செத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதை விட அதிகமாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். God said 120 years. கர்த்தர் சொன்னாரு மனிதனுக்கு நான் கொடுக்கிற வருடம் 120 என்று. But Abraham lived 175. ஆனால் ஆபிரகாம் 175 வயது வரை வாழ்ந்தான். Isaac lived 180. அவனுடைய மகனாகிய ஈசாக்கு 180 வயது வரை உயிரோடு இருந்தான். Jacob lived 147. அங்கே யாக்கோபு 147 வருடம் உயிரோடு இருந்தான். These numbers are surely above 120. நிச்சயமாக இது எல்லாமே தேவன் சொன்னாரே அந்த 120 விட அதிகமான வருடங்கள். There had been a high priest, the name of him I don't remember now. He lived 130 years. அங்கே ஒரு ஆசாரியரை பற்றி நாம் வாசிக்கிறோம். லேவிக்கு பிறகு வந்தவன் Yoida, priest Yoida, he lived 130 years after the times of David. பாருங்க, 130 வருடம் தாவீது ராஜாவுக்கு பின்பு வந்த யோய்தா என்கிற ஆசாரியன் ஒருவன் வாழ்ந்தான். So 120 is not a rule. அன்பானவர்களே, 120 என்பது ஒரு சட்டம் அல்ல. You don't have to consider that. அதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Believe the word that he will bless your food and water so that you will be healthy and you will live long. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம்
விசுவாசிக்க வேண்டியதுதான். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்க. Likewise, your youth also will return. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாலிபமும் உங்களுக்கு திரும்பி வரும். I know every one of you want to get back to the youth. எனக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வாலிப வயது போல நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள். This is what God has promised also. இதைத்தான் கர்த்தரும் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். Why do you say you are weak? எதுக்கு நீங்க வாயை திறந்து ஐயோ நான் வரவில்லை என்று சொல்ல வேண்டும்? You don't have to say that. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. Rather say my youthfulness will return. நீங்க சொல்லணும், வாலிபனை போல நான் இருப்பேன், எனக்கு வாலிபம் திரும்பி வர வேண்டும், வரும் என்று சொல்ல வேண்டும். Every morning wake up. ஒவ்வொரு நாள் காலையில எழும்புங்க, Hear God கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க, and speak out the promises of கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வாயை திறந்து சொல்லுங்கள். He has given you promises for your health. கர்த்தர் இங்கே வாக்குத்தத்தமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசி He இருக்கிறார். has given promises for your long life and being a testimony for God. உங்களுக்கு நீடிய வாழ்வை பற்றி பேசி இருக்கிறார். கர்த்தருக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ்வதை பற்றி பேசி He இருக்கிறார். has spoken about you that you will be fishers of men. அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் மனிதரை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று. And you are the light of the world. நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறார். And you are people will see Jesus in your life. இந்த உலக ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக கண்டு கொள்வார்கள். God has spoken the prosperity in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை பேசி இருக்கிறார். Receive those blessings. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive those words. அந்த வார்த்தைகளை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். Confess it with your faith. உங்களுடைய விசுவாசத்தினாலே அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். Take the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விசுவாசியுங்கள். Speak out. அதை வாயை திறந்து வெளியே சொல்லுங்கள். Those things will come to be in the world now. அப்போது உங்களுக்கு இந்த பூமியிலே அந்த வார்த்தைகள் பலிக்கும், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். Because you are in the image of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சாயலில் You have been saved also. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வேறு இருக்கிறீர்கள். In Christ Jesus you have been resurrected. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளாக நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு You have இருக்கிறீர்கள். been seated on the right hand side of the Father God in the most high place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பிதாவின் வலது பார்சத்திலே அவரோடு தன்னோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். Such is your great blessings. அப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Whatever you say will happen. நீங்கள் வாயை திறந்து என்ன சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். So be careful to speak whatever is good for you. எனவே அன்பானவர்களே, எது உங்களுக்கு நல்லதோ அதை தெரிந்தெடுத்து உங்கள் வாயால் பேச பழகுங்கள். Speak that which is good for you. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் பேசுங்கள். Speak that which is good for you. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் பேசுங்கள். Speak that which is good for you. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் பேச பழகுங்கள். But the environment doesn't look so. ஒருவேளை சொல்லலாம், சூழ்நிலை அப்படி இல்லையே பாஸ்டர். God brought Israel from Egypt. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார். The Red Sea was there. அங்கே முன்னாலே செங்கடல் இருந்தது. The wilderness was there. முன்னாலே வனாந்தரம் இருந்தது. And the river Jordan was there. முன்னாலே அவர்களுக்கு யோர்தான் நதி இருந்தது. So many enemies were there. அவர்களை சுற்றிலுமாக புறஜாதி மக்கள் அநேக எதிரிகள் இருந்தார்கள். The Jericho fort was there. அங்கே முன்னால் பெரிய எரிகோ கோட்டை நின்றது. And the giants of the land were there. அங்கே இருந்த ராட்சதர்கள் அந்த பூமியில் வசித்தார்கள். The situation seemed to be very different from what God says. கர்த்தர் சொன்னதற்கு நேர்மாறாக சூழ்நிலையை பார்க்கும்போது அங்கே காணப்பட்டது. The 10 spies believed what they saw. அன்றைக்கு தேசத்தை வேவு பார்க்க போனவர்களே 10 பேர் சுற்றிலுமாய் இருக்கிறதை பார்த்தார்கள். They died. 10 பேரும் செத்து போனார்கள். But 2 fellows had seen what God has said. ஆனால் 2 பேர் மட்டும் கர்த்தர் எதை பார்க்க சொன்னாரோ அதை பார்த்தார்கள். So they appropriated and received the blessings of God. அவர்கள் 2 பேரும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேசினார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தேசத்திற்கு போனார்கள். You also cannot believe that which is seen in this world. அன்பானவர்களே, நீங்களும் கூட சுற்றிலுமாய் இருக்க சூழ்நிலையிலே என்ன இருக்கிறதோ அதை கண்டு கொண்டு நிற்க கூடாது. You have to see God. நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும். You have to hear God. கர்த்தர் சொல்லுவதை கேட்க வேண்டும். And believe that. அதை விசுவாசிக்க வேண்டும். So the definition of faith itself goes like this. இப்ப விசுவாசம் என்றால் என்ன என்று விவரிப்பதை இப்படி சொல்ல போகிறேன். The faith is believing in God's word in spite of contrary evidences. கர்த்தருடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதற்கு விரோதமாக கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் விசுவாசிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் விசுவாசம். Believing God's word in spite of
contrary evidences. மிகவும் மோசமான கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தர் சொன்னதை விசுவாசிப்பேன் என்பதுதான் விசுவாசம். Come on, tell எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் பாருங்க. எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் நம்புவேன். எதிர்மறையான எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் நம்புவேன். இது அப்படி நம்பும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. So I believe God. So I believe God. எனவே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். I believe His word. நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். So I will receive the blessings. எனவே கர்த்தருடைய word that speaks blessings for you. எனவே நீங்கள் உங்கள் கண்களை இந்த எதிர்மறையான காரியங்களை பார்ப்பதிலிருந்து எடுத்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை பார்க்க பழகி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும். This is a great exercise. இது ஒரு பெரிய வேலை. We don't immediately believe. உடனடியாக ஒருவேளை விசுவாசிக்க முடியாமல் இருக்கலாம். But I tell you one shortcut. ஆனா உங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை சொல்லி தர்றேன். You have read a lot of promises from the Bible. இந்த வேதாகமத்திலே अनेक வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். For your family, உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாதம், for your children, குழந்தைகளுக்கான ஆசீர்வாதம், for your earnings, உங்களுடைய சம்பாத்தியம், for your prosperity, உங்களுடைய பொருளாதார ஐஸ்வரியத்தின் so many முன்னேற்றம். things he has written. இதை பற்றி எல்லாம் अनेक காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். You say, Lord, I take all those promises for me and take it to myself. எப்படி ஆண்டவரே இதுல கொடுத்திருக்க அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் எனக்கு சுதந்திரமாக்கி கொள்றேன்னு சொல்லுங்க. If we keep on seeing one by one, it may take days. ஒவ்வொன்றா பார்த்தாக்க நாள் கணக்காகலாம். But there is one shortcut. You can say, Lord, all the promises that you have promised for me in the Bible, I just take it and keep it in myself, and I am now surrounded by the promises of God. நல்ல போதகர். எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வேதாகமத்திலே எனக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுங்க. I cover myself with the promises of God. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறேன். Like a dress. ஒரு உடையை போடுவது போல சொல்லுங்க, ஒரு உடையை போடுவது போல ஆசீர்வாதங்களால் என்னை போர்த்திக் கொள்ளுகிறேன். ஆமா, சரியான போர்வை தான். You cannot see anything else. அன்பானவர்களே, வேறு எதையும் பார்க்க கூடாதுப்பா. See this word. இந்த வார்த்தையை பாருங்கள். You will believe it. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். Abraham believed. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். And he has become the father of faith for us. அவன் பாருங்கள் விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு இருக்கிறான். And whatever blessings he received, Jesus brought them up for you and me here. என்ன ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டானோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சொந்தம். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hello, God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். He is blessing you. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Come on, tell me some of the words. எங்க சில வசனங்களை சொல்லலாம் பாருங்க. Let us repeat what is 103, 3, 4, 5. Psalm 103. 103வது சங்கீதத்திலே அவர்னா கிரமங்களை எல்லாம் எங்க எல்லாரும் everybody say together. எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். 103வது சங்கீதம் எடுத்துக்கங்க. மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. Come on, repeat again. எங்க திரும்பவும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. The word of God, the promises of God appears to be not believable. ஒருவேளை இந்த வார்த்தைகளை பார்க்கிறப்ப இது நம்பத்தகுந்ததாக இல்லாதது போல உங்களுக்கு தோன்றலாம். How can that much blessings will come to me? எப்படி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வரும்? This is what the world speaks to you. இப்படிதான் இந்த உலகம் உங்களை பார்த்து பேசும். Now I say, take a decision to believe the word of God. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அன்பான தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்க நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். Take a decision. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Today I am going to believe this word. இன்றைக்கு நான் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க According to this word, இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டது this blessing is for me. இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். I take it. அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். It's for me. இது எனக்கு சொந்தம். I own it. இதை நான் சொந்தமாக்கிக் I will கொள்கிறேன். not let it go. இது என்னை விட்டு போய்விட விட I will மாட்டேன். hold fast to it. இதை நான் கெட்டியாக பிடித்துக் I கொள்கிறேன். receive the blessings. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வேன். I will be prosperous. நான் நன்றாக ஆசீர்வாதமாய் இருப்பேன். I will be healthy. நான் சுகமாய் இருப்பேன். I will be a testimony to God. நான் தேவனுக்கு சாட்சியாய் இருப்பேன். Speak that. அதை பேசுங்கள். Speak that. அதையே பேசுங்கள். Decide to believe. இப்படி விசுவாசிக்க தீர்மானம் எடுங்கள். All things will work together for good in your life. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Hallelujah. Hallelujah. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா How many இருக்கீங்க? of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா Say இருக்கீங்க? hallelujah. Hallelujah. Stand up and pray. ஓகே, எழுப்பி ஜெபிக்கலாம்.